நம்ம தமிழ்நாடோட 121வது சட்டமன்ற தொகுதி தான் சிங்காநல்லூர். வெறும் 14 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு எம்எல்ஏ தோத்திருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மொத்தம் 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு இந்த சிங்காநல்லூர் தொகுதியில. ADMK 4 times win பண்ணிருக்காங்க, DMK 4 times win பண்ணிருக்காங்க and Communist Party 2 times win பண்ணிருக்காங்க. 2016 எலெக்ஷன்ல வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் N from DMK and 2021 எலெக்ஷன்ல வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா KR ஜெயராம் from ADMK. ஓகே, இப்போ நம்ம சிங்காநல்லூர் தொகுதியோட ஓட்டர்ஸ் கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் சர் ரிவிஷன் டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து 3,36,842 and ஆஃப்டர் சர் ரிவிஷன் டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 82,420 and ஃபைனல் ஓட்டர் கவுண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2,54,422. ஓகே, இப்போ வந்து நம்ம பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு நம்ம கூட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மணி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மணி, இந்த சிங்காநல்லூர் தொகுதியில பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் யார் யார்? ஓகே. ஸோ இந்த சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ ஸோ கேஆர் ஜெயராமன். ஸோ அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. தென் ஆஃப்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கை கோவிந்தராஜனோட சன் சிங்கை ராமச்சந்திரன். ஸோ அவர் வந்து மாநில மாணவர் அணியுடைய செயலாளராக இருக்கார் ஏடிஎம்கே சைடில். ஸோ இவங்க 2 பேருக்கு அதிகமான காம்படிஷன் அண்ட் ஆல்சோ கேஆர் ஜெயராமனுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அவரோட வந்து எஸ்பி வேலுமணி அவரோட ரிலேட்டிவ்னால அவருக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் ஏடிஎம்கேல இவங்க 2 பேர் தான் பாசிபிலிட்டி. டிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா ஸோ கோகுல் அவரும் மாநில மாணவர் அணி துணை செயலாளராக இருக்காரு. ஸோ அவருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் மாநகர செயலாளர் செந்தமிழ் செல்வன். ஸோ இங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டிவிகே சைடில் பார்த்தீங்கன்னா மாநகர செயலாளர் யுவராஜ் பொட்டன்ஷியல் கேண்டிடேட். இவங்க 3 பேர் தான் பாசிபிலிட்டி. ஓகே, இந்த சிங்காநல்லூர் தொகுதியில எந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாயுடு கம்யூனிட்டி பரவலாகவே இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் கம்யூனிட்டி இருக்காங்க. அப்புறம் அருந்ததிய கம்யூனிட்டி. ஸோ இவங்க 3 கம்யூனிட்டியுமே அதிக அளவில் இருக்காங்க. இதுக்கப்புறம் சிறுபான்மையர், முஸ்லீம்ஸ், வெள்ளாள கவுண்டர், ஸோ கோனார், அவங்க எல்லாருமே செட்டியார்ஸ் எல்லாருமே இந்த சமுதாயத்தில் பரவலாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு? ஸோ ஓகே, இந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் எம்எல்ஏவாக இருக்க கேஆர் ஜெயராமன். ஸோ அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்பி வேலுமணி ரிலேட்டிவ்ன்றதுனால அவர் நிறைய செலவு பண்ண சான்சஸ் இருக்குது. டிஎம்கே பொறுத்தவரை நம்ம சொன்ன 2 கேண்டிடேட் தான். அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேவை போட்டி மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் டிவிக்கும் பெரிய ஃபேக்டர் அந்த தொகுதியில் இருப்பாங்க. ஸோ அவங்களும் 20% ஓட் பேங்க் வாங்கினாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். எல்லா தொகுதியிலுமே சொல்லுவாங்க டிஎம்கே ஓட்டு ஃபுல்லாமே டிவிகே பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்டிகுலராக நீங்கள் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிகே ஓட்டு எல்லாமே வந்து ஏடிஎம்கேல இருந்து வர ஓட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எடுத்தோம்னா அவங்க வாங்குற ஓட்டு எல்லாமே ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் டிவிகே வர ஓட்டு எல்லாமே வந்து டிஎம்கேக்கு தான் ஃபேவராகவே இருக்கும். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே ஃபேவராக இருந்தாலும் ஸோ டிஎம்கே வந்து கரெக்டான கேண்டிடேட் போட்டாங்கன்னா இந்த டைம் டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பொதுவாக அங்கே இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டில் கிரௌண்டாக தான் இருக்கும். 60% வந்து ஏடிஎம்கே, 40 வந்து டிஎம்கேவாக இருக்காங்க. ஸோ இதான் இப்போ வந்து தொகுதியோட நிலவரமாக இருக்கு. 60% ADMK வின் பண்ணுவாங்க and 40% DMK வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த தொகுதி பத்தி பார்க்கலாம்.